டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வடபழனி முருகப்பெருமான் ஆலயம் எப்படி வந்ததுன்னு பார்க்குறோம். இந்த ஆலயம் வருவதற்கு காரணமாக அமைந்த சித்த புருஷர்கள் 3 பேர்: அண்ணாசாமி தம்பிரான், ரத்தினசாமி தம்பிரான், பாக்யலிங்க தம்பிரான். இந்த அண்ணாசாமி தம்பிரான் தான் முதலாமவர். அவரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருக்கு ஒரு வயிற்று வலி. அந்த வயிற்று வலி முருகப்பெருமானே கொடுத்து முருகப்பெருமானே ஆட்கொண்டார். அந்த வயிற்று வலி போகிறதுக்காக ஒரு துறவி வந்து விபூதியை தடவி, பழனி முருகப்பெருமான் விபூதியை தடவி 3 கிருத்திகை தினங்களில் திருப்போரூருக்கு போ, 4வது கிருத்திகை தினத்தன்று திருத்தணிகைக்கு போ, அங்கே ஒரு காணிக்கை செலுத்துன்னு சொல்லியிருந்தார். முதல் கிருத்திகை வருது, திருப்போரூர் போகிறார், போயிட்டு வந்துட்டார். அடுத்து 2வது, 3வது 3 மாதம் போகிறார். இதில் 1 மாதம் போகும்போது பயங்கர வெள்ளம், மழை. அதனால் படகு இல்லாதனால நீந்தி போயிருக்கார். இந்த தண்ணீரில் நீந்தி போயிருக்கார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கூவம்னு சொல்கிறோம் இல்லையா, சென்னையில் கூவம் சொல்கிறோம் இல்லையா. கூவம்ங்கிறது இன்றைக்கி வந்து சாக்கடை தண்ணி, பயன்படுத்த முடியாத நீர் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அது வந்து ஒரு ஆறு. காவிரி சொல்கிறோம் இல்லையா, தாமிரபரணி சொல்கிறோம் இல்லையா, அதே போல் ஒரு ஆறு. அப்படி அழகாக ஓடிட்டிருந்த அந்த ஆறு தான், நல்ல நீர் தான் இன்றைக்கு கூவமாக மாறி இருக்கு. எவ்வளோ ஒரு சோகம் பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சென்னையில் எப்படி திருநெல்வேலியில் ஒரு தாமிரபரணி ஓடுதோ, எப்படி கும்பகோணத்தில் ஒரு காவிரி ஓடுதோ, அதே போலத்தில் கூவம் ஓடிட்டு இருந்தது. நம்ம குளிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அவ்வளவு நல்ல நீர் அது. நம்மளே மாசுபடுத்திட்டோம். இந்த காலத்தில் பார்க்குறப்ப கூவம் நல்ல நீர். அதில் நீஞ்சி போயிருக்கார். திருப்போரூருக்கு போட்டு ஒரு தடவை முடித்தார். 3வது கார்த்திகை தினத்தன்று பிரார்த்தனையை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புகிறார். சென்னைக்கு வரார் அண்ணாசாமி தம்பிரான். அப்படி வர்றப்ப கொஞ்சம் அசதியாக இருக்குது, அவருக்கு ஒரு சோர்வாக இருக்குது. என்ன பண்ணுறார், ஒரு இடத்துல படுக்கிறார். அசதி சோர்வுன்னா அந்த காலத்தில் எப்படின்னா, எங்கே தோணுதோ டக்குன்னு ஒரு துண்டை விரித்து படுத்துடலாம். இவர் படுக்கிற இடம் அதுன்னா, திருப்போரூர் கோவிலை வந்து யார் அந்த முருகப்பெருமானை கண்டுபிடிச்சு மீண்டும் ஆலயத்தை கொண்டு வந்தவர்னா சிதம்பரநாத சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர். நம்ம அவரை பற்றியும் பார்த்துருக்கோம். அவரோட சமாதி பக்கத்தில் கண்ணகப்பட்டுன்னு ஒரு இடம், திருப்போரூர் கோவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு. அந்த இடத்துல அவர் சமாதிக்கு பக்கத்தில் படுத்து ஓய்வு எடுக்கிறார். கொஞ்சம் அப்படியே தூங்குறார், அசந்து தூங்குறார். அசந்து தூங்குறப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் முருகப்பெருமான் வந்து சொல்கிறார் அண்ணாசாமி கிட்ட, ஏண்டா திருப்போரூரில் தான் நான் இருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? நீ இருக்கிற இடத்துலையே நான் இருக்கேனே, நீ அங்கேயே என்னை கும்பிடலாமே அப்படிங்கிற. நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கேன், அங்கேயே என்னை கும்பிடு, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறார். இது 3வது விசிட். இது 3 தடவை முடிஞ்சு போச்சு திருப்போரூருக்கு. இவருக்கு கனவு கண்டு எழுந்து சந்தோஷப்படுறார். ஆகா, நம்ம இருக்கிற இடத்துல முருகப்பெருமான் இருக்கேன்னு சொல்கிறாரே, நம்ம இனிமேல் எதுக்கு கஷ்டப்படணும், எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடத்துல முருகப்பெருமானை வணங்கலாம் அப்படின்னு தீர்மானித்து சந்தோஷமாக ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்தோன்னே அவர் இருக்கிற இடத்துலையே முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு, ஒரு கொட்டகை மாதிரி போட்டு ஒரு வழிபாட்டை ஆரம்பிக்கிறார். இவருக்கு பாட்டெல்லாம் ஒன்றும் தெரியாது, மந்திரமெல்லாம் தெரியாது. முருகப்பெருமானுக்கு வச்சு அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுறார். வடபழனி முருகப்பெருமானுடைய அந்த ஆலயத்தினுடைய ஆரம்பம் இதுதான். சும்மா ஒரு படத்தை வைக்கிறார், வச்சு முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாட்டாக ஆரம்பிக்கிறார். அப்படியே போகிறது. 4வது கார்த்திகை, 4வது மாதம் வந்துடுச்சு. 4வது மாதம் எங்கே போகணும், இவர் திருத்தணிகை போகணும். திருத்தணிகையில் என்ன சொல்லிருக்காரு, ஒரு உயர்ந்த காணிக்கை செலுத்தணும்னு சொல்லியிருக்காரு. 4வது கார்த்திகை திருத்தணி போகிறார். கூட்டமான கூட்டம். கிருத்திகன்னா ஒரு முருகன் கோவிலில் கூட்டத்துக்கு கேட்பானே, அவ்வளவு கூட்டாங்க. அங்கே போய் முருகப்பெருமானை வணங்கிட்டு அண்ணாசாமி வெளியில் வரார். காணிக்கை கொடுக்கணுமே, எதை காணிக்கையாக கொடுக்கறது? உயர்ந்த காணிக்கைன்னு சொல்லிருக்காரே, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பணம் இருக்கா? இல்லையே. பொருள் எதானு இருக்கா? எதுவும் இல்லையே. நம்ம எதை காணிக்கையாக கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறேன். இன்றைக்கி கோவில்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் கொடுக்கக்கூடிய காணிக்கை பெரிய பெரிய கோவில்கள் அப்படின்னா முடி காணிக்கை அப்படிம்போம். நம்மளால் வேறு எதுவும் கொடுக்க முடியாது. கையை வெட்டி கொடுக்க முடியுமா? விரல் வெட்ட முடியுமா? காலை வெட்டி கொடுக்க முடியுமா?
எதுவுமே கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த உடம்பில் கழிவு அப்படிங்கிறது, முடி தான் கழிவு, வளரும், வெட்டினா திரும்ப வளரும், வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம காணிக்கையாக கொடுக்குறோம். முடி காணிக்கை சாதாரண காணிக்கை இல்லை, முடி காணிக்கையும் அந்த அளவுக்கு உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. இவர் யோசிக்கிறார், உயர்ந்த காணிக்கை எதுவாக இருக்க முடியும்னு யோசிக்கிற போது இவர் என்ன தெரியுமா தோணுதான், தன்னோட நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாக்கை கட் பண்ணி முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தலாம், இதுதான் இருக்கிறதுல உயர்ந்த காணிக்கை அப்படின்னு அண்ணாசாமிக்கு தோன்றுகிறது. நமக்கெல்லாம் டக்குன்னு வருமா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நமக்கெல்லாம் தோணுமா, அந்த மாதிரி தோணுமா? தோணவே தோணாது. உயர்ந்த காணிக்கைன்னா, எப்பா பணம் வேணா போடுறேன்ப்பா, முடிய வேணா கொடுக்குறேன்ப்பா, விரலாம் கொடுக்க முடியாது, நாக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நமக்கெல்லாம் பயந்து போடுவோம். அவர் நாக்கை கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறார். ஒரு சின்ன கத்தி வச்சுருக்கார், இந்த உண்டியல் கிட்ட போகிறார், நாக்கை அறுக்கிறார். அப்படி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டமான காணிக்க பாருங்கள். நாக்கை முழுக்க அறுக்கிறார், நாக்கு அடுக்கிறார். அதை அங்கே ஒரு இலை மேலே அந்த நாக்கை வச்சு காணிக்க செலுத்தினார்னு சொல்லுவாங்க, அந்த நாக்கை சுத்தம் பண்ணி உண்டியலில் போட்டான்னு சொல்லுவாங்க, ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஆக நாக்கை காணிக்கையாக கொடுத்துட்டார் திருத்தணிகை முருகப்பெருமானுக்கு. நாக்கை கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும், உள்ள ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கும். கொடரி முருகா முருகா முருகான்னு கத்துறார், அந்த திருத்தணிகை முருகன் கோவிலில் கத்துறார். பக்தர்கள் அத்தனை பேரும் இவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. யார்? அண்ணாசாமியை சூழ்ந்துக்கிட்டாங்க. அண்ணாசாமிக்கு ஒரு மயக்கம் வருகிறது, கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிக்கிறார், முருகப்பெருமான் அருளோடு எந்திரிக்கிறார். எந்திரிச்ச பிறகு பார்த்தா அதுவரை அவருக்கு இருந்த வயிற்று வலி முற்றிலுமாக மறைந்து விட்டது. இந்த 3 மாதம் திருப்பூரூர் போகும்போதும் சரி, 4வது மாதம் திருத்தணிகை வரும்போதும் சரி, அவருக்கு வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த வயிற்று வலி முற்றிலுமாக போயாச்சு. இது போன உடனே தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஆஹா முருகப்பெருமான் நம்ம வயிற்று வலி எடுத்துட்டான், இதே போல் அறுபட்ட இந்த நாக்கையும் அந்த முருகப்பெருமானே அருள்வான் அப்படின்னு தீர்மானித்து வந்துட்டார். எங்கே வரார்? தன்னோட கோவிலுக்கு வரார். சென்னையில் தானே கோவில் வச்சுருக்கார். அந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமான் வழிபாட்டை திரும்பவும் ஆரம்பிக்கிறார். ஒரு நாக்கு காணிக்கையாக கொடுத்த பிறகு அந்த நாக்கு அவருக்கு வளர ஆரம்பித்து விட்டது. சில நாட்களில் முழு நாக்கு வந்துடுச்சு அவருக்கு. இதனால் என்னாச்சுன்னா இவர் வந்து குறி சொல்ல ஆரம்பித்தார். அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அருள்வாக்குங்கிற பேரில் குறி சொல்ல ஆரம்பித்தார். இந்த குறி சொல்ல ஆரம்பித்த பிறகு இந்த அண்ணாசாமியினுடைய புகழ் பல இடத்துல பரவ ஆரம்பித்தது. இன்றைக்கி வடபழனி முருகன் கோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு கொட்டகை போட்டார். ஒரு கொட்டகை போட்டு அதில் முருகன் படத்தை வச்சு அங்கே தான் வழிபாட்டை ஆரம்பித்தார். அதுக்கு அப்போ பேர் என்னென்னா கோடம்பாக்கம் குறிமேடை, இதுதான் அதுக்கு பேர். வடபழனி முருகன் கோவிலுக்கு பழைய பெயர் கோடம்பாக்கம் குறிமேடை. அங்கே தான் குறி சொல்ல ஆரம்பிக்கிறார். போயிட்டுருக்கு, பக்தர்கள் வராங்க, இவர் என்னென்ன சொல்கிறாரோ அப்படியே பலிக்குது. அப்போ தான் இவருக்கு அடுத்தது ஞாபகம் வருது, என்ன, பழனிக்கு போக சொல்லி சொன்னார், ஆனால் பழனிக்கு போகலை. இப்போ பழனிக்கு போகணும்னு தோணுது. ஏன்னா முருகப்பெருமான் அருள் கிடச்சாச்சு, வயிற்று வலி போயாச்சு, சரி பழனிக்கு போவோம் அப்படின்னு பழனிக்கு கிளம்புறார். பழனிக்கு பல மாதங்கள் கஷ்டப்பட்டு நடந்து போகிறார். பழனியில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணி கீழே இறங்குறார். திரும்ப புறப்பட்டு சென்னைக்கு வரணும். கீழே இறங்கினா அங்கே ஒரு படக்கடை, இந்த ஓவியம்லாம் வச்சு படம்லாம் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு படக்கடை ஒன்று இருக்குது, ஒரு ஓவியம்லாம் வச்சுருக்காங்க. அங்கே முருகப்பெருமான் பழனியில் இருக்கிற கோலத்தில் ஒரு படம் ஒன்று பார்க்குறார். அந்த படம் பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த படத்தை பிடிச்சி போச்சு. அந்த படக்காரர்கிட்ட இந்த படத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்? இவர்கிட்ட காசு இல்லை, இவர் சும்மா வருகை நடந்து வந்திருக்கார், அங்கங்கே தங்கியிருக்கார், என்ன சாப்பாடு போடுறவங்களோ அங்கங்கே சாப்பிட்ருக்கார், இவர்கிட்ட பணம் இல்லை. இந்த படத்தை எனக்கு தருவீங்களான்னு கேட்ட உடனே, தாராளமாக தரேனே, இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறார். கடைக்கார்ட்ட சொல்கிறார், பா என்கிட்ட காசு இல்லைப்பா, நீ கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன் காசெல்லாம் படத்துக்கார போ விரட்டி விட்டார் கடைக்காரர். கிளம்பிட்டார் அங்கேருந்து. அங்கேருந்து கிளம்பி சோகத்தோடு நடந்து வந்த அண்ணாசாமி ஒரு நெல்லி மரத்தடியில் படுக்கிறார். ரொம்ப டயர்டாயிட்டார். அங்கே படுக்கிறார். சரி காலையில் எழுந்திரிச்சு போகலாம், மெட்ராஸுக்கு காலையில் நடக்கலாம் அப்படின்னு அங்கே படுத்துட்டார். ஆனால் பாருங்கள், அசதி தான் கேட்ட படம் வந்து கிடைக்கல,
இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் சோர்வு அதிகமாக வரவழைச்சு அடுத்த நாள் காலத்தால் அவருடைய முகமே மெல்ல வீங்க ஆரம்பிச்சிடுச்சான். ரொம்ப சோர்வு அடுத்த நாள் காலை எப்போ எந்திரிக்கிறார்னா அந்த சூரியனோட கதிர்கள் அவர் மேலே பட்ட பிறகு எழுந்து உட்காருகிறார் அண்ணாசாமி. உட்காந்தோன்னே பக்கத்தில் பார்த்தா அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஒருத்தர் உட்காந்துட்ருக்கார். எப்படி உட்காந்துட்ருக்கார்? எந்த படத்தை இவர் முதல் நாள் படக்கடையில் கேட்டாரோ அந்த படக்கடைக்காரரே அந்த படத்தை கொண்டு வந்து வச்சு உட்காந்துட்ருக்கார். இவர் முழிக்கட்டும் அப்படின்னு உட்காந்துட்ருக்கார். அவரை பார்த்தோன்னு அண்ணாசாமிக்கு ஆச்சரியம். ஐயா, என்ன நீங்கள் இந்த படத்தோடு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற. ஐயா, நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நேற்றுக்கு என்னோடய கடையில் வந்து இந்த படத்தை கேட்டீங்க. காசு இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன். பாருங்கள், வடபழனி முருகப்பெருமான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு கார்த்திகை தினம்னா எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அந்த முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு சாநித்தியம் இருக்கிறது. இத்தனை பக்தர்கள் வருகிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணமான அன்பர் முதல்ல அண்ணாசாமி மட்டும்தான். முருகப்பெருமான் பழனிக்கு இழுத்து ஒரு படத்தை கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறான். அந்த முருகப்பெருமான் என்னோட கனவுல நேத்திக்க ராத்திரி வந்து அந்த ஆசாமிகிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு, ஆனால் பணத்தை வாங்காத அப்படின்னு முருகப்பெருமான் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான். அதனால தான் சாமி நீங்கள் இருக்கிற இடம் தேடி வந்து நான் உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் எந்திரிச்சோன்னே இந்த படத்தை கொடுத்துட்டு என்னோடய கடைக்கு நான் போகணும், நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். சாமி இதை வாங்கிக்கங்க சாமி அப்படின்னு கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறார். இந்த படத்தை வாங்கிறார். இந்த படத்தை கொண்டு வரார் சென்னைக்கு. இந்த படத்தை தான் பிரதானமாக வைக்கிறார் கோடம்பாக்கம் குறிமேடையில். இந்த படம் தான் வடபழனி முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய ஆரம்பம். இந்த படம் தான் வடபழனி முருகன் அப்படின்னு பேர் வச்சார் அவர். இந்த முருகப்பெருமான் தென்பழனியில் இருக்கிற முருகப்பெருமான். ஆனால் அதே படத்திற்கு வடபழனி முருகன், வடபழனி ஆண்டவர்னு இவர் பேர் வச்சு திரும்ப கோடம்பாக்கத்தில் குறி சொல்கிறார். இந்த படம் இன்றைக்கும் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த படத்தை நீங்கள் கோவிலில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த படம் இன்றைக்கும் வச்சுருக்காங்க. அந்த படத்தை வச்சு வழிபாடுகளை ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவருக்கு என்ன தோன்றுகிறது, ஆகா ஒரு சின்ன கொட்டகை போட்டு இந்த வடபழனி முருகப்பெருமானுக்கு இடத்த ஆரம்பிச்சிட்டோம், அடுத்து இவருக்கு பெரிய அளவில் ஒரு கோவில் கட்டணும், ஒரு சாதாரணமான கோவில் முதல்ல கட்டணும், எதிர்காலத்தில் பலரும் வந்து இவரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அண்ணாசாமிக்கு வருது. அதாவது யாருமே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஒருத்தரால் சாதிக்க முடியாது. ஒருத்தரால் சாதிச்சார்னு ஒருத்தர் சொன்னார்னா அவருக்கு பின்னாடி திரைமறைவில் ஒரு 10 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். ஒருத்தரால் சாதிக்க முடியாது. இந்த அண்ணாசாமிக்கு இந்த ஆசை வந்துடுச்சு. இந்த ஆசை வந்த உடனே அடுத்து முருகப்பெருமான் என்ன பண்ணுறார், 2வது ஆசாமியை கொடுக்குறார். யார் அவர்? ரத்தனசாமி தம்பிரான். 2வது ஆசாமி. இவர் யார்? இவர் மளிகை கடை வச்சுருக்கார். யார்? ரத்தனசாமி தம்பிரான் மளிகை கடை சென்னையில் 1000 விளக்கு 1000 லைட்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. கோடம்பாக்கத்தில் குறி சொல்கிறார். யார்? அண்ணாசாமி. குறி சொல்கிற இடத்துக்கு எல்லாமே போவோம். நம்ம எதிர்காலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அதுபோல் இந்த இடத்துக்கு ஒரு நாள் போகிறார். ரத்தனசாமி தம்பிரான் போகிறார். ரத்தனசாமி செட்டியார்னு பேர் அவருக்கு. அவர் போகிறார் அந்த இடத்துல. அவர் ஏதோ குறி கேட்குறார். அவர் பதில் சொல்கிறார். அண்ணாசாமி சொல்கிறார், ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவருக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வை சொல்கிறார். அண்ணாசாமி சொல்கிறார். அந்த தீர்வெல்லாம் கேட்ட உடனே இந்த ரத்தனசாமிக்கு அண்ணாசாமி மேலே ஒரு நம்பிக்கை வருது. அவருடைய பக்தராகிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.